ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் வார்த்தை வீட்டுக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னீங்கன்னா மைன்கிராஃப்ட். ஆமாம் கைஸ், இதுக்கான வீடியோவில் நம்ம மைன்கிராஃப்டாக பார்க்க போகிறோம். ஆனால் இறங்கினோடனே ஒரு பீச் இருக்குது, கையில் ஒரு மேப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு மரத்தை வெட்டி செஞ்சு இதை ஸ்டோன் எடுத்து முக்கியமான பேசிக் வேலையை பார்த்துட்டு ஆடு ஃபஸ்ட்டு மாட்டிச்சுன்னு ஒரு கோழியை பண்ணிடலான்னு ஃபஸ்ட்டு கோழியை பண்ணிட்டேன். அப்புறமா எங்கேயாவது வில்லேஜ் இருக்கா பார்த்தேன். வில்லேஜ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் போன எபிசோடில் வில்லேஜ் இல்லாமல் தவிச்சு இது 2000-3000 பிளாக்கு போயிட்டு வில்லேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், வில்லேஜர் ஃபார்மு. ஆனால் அது காமிக்கல உங்களுக்கு. ஆனால் ரெக்கார்ட் போட்டேன், ஆனால் இல்லையே ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னு வந்துச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே இருந்தான் இவன் ஏதோ ஒன்று பார்த்துருந்தான் வீட்டுக்குள்ள செஸ்ட்டுக்கும். என்னங்க 6 டைமண்டு, ஒரு டைமண்டு இது குதிரை ஆர்மரு, ப்ரெட்டு, அப்சிரியானு. எனக்கு இப்போது ஒரு ட்ரிக்கு தோணுது. என்னதுன்னா உருவிண்டு போர்ட்டல் ஒன்று இருக்குல்ல மேலே, அங்கே தான் அப்சிரியானை செஞ்சிடலாமா, டைமண்ட் பிக்சர் செஞ்சு அப்சிரியான் எடுத்துட்டு நம்ம அப்படியே போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு நெதர் இதை பண்ணிடலாம். நெதர் பாஸ் ஃபைட், அதுவாது ஒரு பாஸ் அடிக்க போகிறோம். நம்மளுக்கு ஃபார்ச்சூன் டு எஃபிஷியன்சி 4 ஒரு இது கச்சிக்குது. அப்புறமா செஸ் பிளேட்டில் இது எதுவும் ஒன்று எல்லாமே ப்ரொடெக்ஷன் தான் வரும். இது தார்னஸ்ன்னு ஏதோ ஒன்று இருக்குது. அது அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அடிச்சிங்கன்னா திருப்பி உங்களுக்கே அடி விழும், அந்த மாதிரியானது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த எடுத்து ஒன்று கிழிக்க முடியாது. எனக்கு கீழே என்னங்க 2 கோல்டு பிளாக்லாம் இருக்குது. ஓ மை காட், கோல்டு பிளாக்லாம் இருக்குது. சரி, இப்போ என்ன பண்ணலான்னா எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுவாது இந்த இது இருக்குல்ல ஸ்டோன், அப்படியே கீழே வச்சு லாவாவை மூட பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. அதுதான் முக்கியமான பிளான். அப்போ தான் கோல்டு எடுக்க முடியும். லாவா அதோ இருக்குது, அங்கே இருக்குது. வேணாம். சரி, இப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ண போகிறோம், விவசாயம் பண்ண போகிறோன்னு விவசாயம் பண்ணுறதுக்கு இது வீட்டெலாம் எடுக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் வில்லேஜர் ப்ரீடிங் பண்ண முடியும்னு வீட்டு எடுத்தேன். அப்போ தான் என்னை ஒரு டாங்கி பார்த்துது. அது மூக்குக்கு மூக்கு வஞ்சிச்சான். அதனால் லைக் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணிங்கன்னா மூக்கு சரியானது அந்த டாங்கி சொல்லிச்சு. அதனால் எல்லாமே பண்ணுறேங்க. அப்புறமா திருப்பியும் எடுத்ததை நான் நட்டு வச்சிட்டேன். அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா அயன்கோலம் இருந்தார். அயன்கோலம் இவன் பார்க்குறான், அதனால் அயன்கோலம் சாவடிக்க முடியான்னு. ஆமாடா, நான் அப்படி சொல்லி அயன்கோலம் கிட்டே போயிட்டு 3 பிளாக் ஹைட்டு வச்சிட்டேன்னா அயன்கோலம் அடிக்க முடியாது. அப்புறமா போட்டுன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். டன் அந்த மாதிரி பசிக்குதுன்னு ப்ரெட்டு சாப்பிட்டு சீக்கிரமாக போகணுன்னு சீக்கிரமாக வச்சு அயன்கோலமை சாவ வச்சோடனே நல்ல மனுஷன் அவன் 4 அயன் தந்தான், 2 பூ தந்தான். 3 தானா? என்னடா 3 தரேன் 4 தரேன்னு சொன்னேன்டா. அதுவாக ஒரு அயன்கோலுக்கான மரியாதையாக போச்சு. சரி, அப்புறமா ஒரு பெட்டு இருந்ததுன்னு பெட் எடுத்துட்டேன். அப்புறமா வுட்டு இங்கே இருக்குன்னு அதுவும் எடுத்துட்டேன். வுட்டு தேவைப்படுமோன்னு. அப்புறமா கிராஃப்டிங் டேபிள் எடுத்து இங்கே வைத்துக்கொள்ளு. அப்புறமா இங்கே ஒரு பிளான் கொஞ்சம் ஓக்வுட் செஞ்சு வச்சுட்டு அப்புறமா செஸ்ட்டு கீழே வச்சிடலாம். ஏன்னா பேக்லாம் ஃபுல்லாகிடுச்சு. டைமண்டு, ஆப்பிளு, செஸ் பிளேட்டு, ஹெல்மெட்டு எல்லாமே எடுத்து உள்ளே வச்சிடுறேன். ஆனால் தேவையானது அதுதான். அப்புறமா அந்த மீட்டு, அந்த இதுவும் இன்னொரு மீட்டு, ஃப்ளின்டன் ஸ்டீலு, போன் மீலு, ஓவு, இது பெட்டு எடுத்துகிட்டு நம்ம கீழே வச்சிடலாம். சீடு கூட வேணாம், சீடு வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் கைஸ். அதனால் நம்ம எதுவுமே பண்ணாமல் ஒரு பெட்டு வச்சுட்டு, பெட்டு கூட வைக்க வேணாம், ஆனால் வச்சுருவேன். பெட் இல்லாமல் எப்படி கைஸ். அப்புறமா திருப்பியும் எனக்கு கொஞ்சம் ஸ்டோன் தேவைப்பட்டதுனால ஸ்டோன் அடிக்கிறதுக்கு கீழே போனேன். அப்புறமா இன்னும் கொஞ்சம் ஸ்டோனை எடுத்துகிட்டு அப்படியே பிரியாணி சாப்பிட்ற மாதிரி போய் எதுவுமே பண்ணல. அப்புறமா கொஞ்சம் ஸ்டிக்கு செஞ்சு வச்சேன். அப்புறமா ஹேக்ஸ் 2 செஞ்சு வச்சுட்டு, ஆனால் அயன்கோலம் அடிச்சதுலேயே ஹேக்ஸ் போயிடுச்சு கைஸ். அதுதான் என் வீட்டை எனக்கு பிடிக்கல, அதனால் இவனை வீட்டை அடிக்க போகிறேன். அடிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறமா நைட் ஆயிடுச்சு, அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். டைமண்ட் இருக்குன்னு நம்ம டைமண்ட் பிக்காக் செஞ்சுக்கலாம். அப்போ தான் எனக்கு இது கிடைக்கும். பேர் என்ன, ஒப்சிரியான் எடுத்து அப்படியே அந்த போர்ட்டலுக்குள்ளே போய் 2 பிளேஸை அடித்து அப்படியே நிறைய எண்டர் ட்ராகன் ஃபைட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். அப்புறமா நான் சொல்கிறேன், போன சீசனில்
ஃபுல்லாகவே நான் வந்து ரஷ் பண்ணிட்டேன். 12 எபிசோட்லேயே முடிச்சிட்டேன். எண்டர் ட்ராகன் இது போயிட்டு எலக்ட்ரா எடுத்து முடிச்சிட்டேன். ஆனால் இப்படி இது வந்து அப்படி இருக்காது. நிறைய ப்ராஜெக்ட்லாம் இருக்கும். 100 எபிசோடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்புறமா இது அப்சிரியானு எடுத்துகிட்டு போயிட்டேன். அதில் வந்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் சொல்லணுன்னா ஓஷன் என்வைரன்மெண்ட் வந்து ஒரு பிளான் வச்சுக்கிறேன். அது பண்ணலான்னுக்கிறேன். நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு அதெல்லாம் படான்னு வரணுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறமா இது சப்ஸ்கிரைப் முக்கியமாக பண்ணுங்கள். அப்போ தான் படான்னு வரும். ஓகேயா? அப்புறமா இங்கே இதை எடுத்து வச்சுட்டு சைட்லலாம் க்ரையிங் அப்சிரியன்ட் வச்சுட்டேன். அலூர் அப்சிரியன்ட் அதான். அப்புறமா இது இங்கே ஏன்டா போகிற செஸ்ட்டு போயிட்டு ஃப்ரிண்டல்ஸ் எடுத்து வச்சுட்டு 10 வச்சுட்டேன். அப்புறமா புயினா ஸ்க்ரீன்லாம் ஆடி அப்படியே நெக்ஸ்ட்டு நெதருக்கு வந்துட்டேன். அப்புறமா இங்கே வந்து இது பீஸ்ஃபுல் போட்டேன். ஆனால் இங்கே நிறைய ஸ்கெலிட்டன் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குவாட்ஸ் இருக்குது. குவாட்ஸ் வச்சு நிறைய ஐட்டம் பண்ணலாம். அப்சர்வரு இதெல்லாம் ப்ராஜெக்ட் தேவைப்படும். அப்படியே கொஞ்ச நேரம் வந்தீங்கன்னா கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது பிளேஸ் ஸ்பான் இருக்குது. அப்புறமா என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும்ல. கொஞ்சம் வுட்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு லைட்டாக ஒரு ஃபார்ம் மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுவாது சைடில் இப்படி வச்சுட்டு அப்படி ஸ்பீடில் போட்டு அப்படியே இது மாதிரி பண்ணிக்கிறேன். ஆனால் எதுவுமே இல்லை. அதுதான் இப்போ ஒரு 10 இது எடுத்துட்டேன். இதை எடுத்து கீழே போகிற வழியிலேருந்து எல்லாம் பிளாக் பண்ணிட்டேன். அப்போ தான் யாரும் வர முடியாது. பிளேஸ்லேருந்து டேரெக்டாக நம்மளுக்கு வர முடியும். அப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இங்கே சைடில் இது பிளேஸ் ஸ்பான் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிறப்போ ஒரு பிளேஸ் படான்னு வந்துட்டான். படான்னு வந்தோடனே ஒரு ட்ராப்பு செஞ்சு கிட்ட வர வச்சு சும்மா சாவடினே அப்படியே ஒன்று போட்டு இன்னும் நிறைய பிளேஸ் அப்படியே பொறுமையாக அடிச்சுட்டே இருந்தேன். ஆனால் என்னால் முடியல. இது நான் வந்து இது 40 நிமிஷம் வீடியோன்னு நினைக்கிறேன். 40 நிமிஷம் வீடியோவை 13 நிமிஷமாக ஆக்கி தந்துக்கிறேன் உங்களுக்கு. பிளேஸு பொறுமையாக வருவான். ஸ்பான் ஆகிறான். ஈஸியில் போட்டு ஆடுறேன்னா வேகத்தில் பிளேஸ் ஸ்பான் ஆகிறான். ஆடில் போட்டால் இது 4-5 பிளேஸ் அட் அ டைமில் ஸ்பான் ஆகிறான். எனக்கு அதுவே பிடிக்கல. அதனால் பொறுமையாக அடித்து சாவடிக்கலான்னு. ஏன்னா இப்போ என்கிட்ட 2 பிளேஸ் தான் இருக்குது. அப்புறமா உங்கள் இது சங்க் பேஸ்னு ஒரு ஆப்பு. இது சங்க் பேஸ் கூகுளில் வச்சிங்கன்னா வர ஆப் மாதிரி. அதில் வந்து உங்கள் சீடு போட்டிங்கன்னா இது நிறைய இதெல்லாம் இது என்னெல்லாம் தேடணும்னு கிடைக்கும். அப்படி நான் வந்து என்னோடய சீடு போட்டு வந்து இது நெதர் போர்ட்டல் இது எண்டு போர்ட்டல் கண்டுபிடிச்சேன். பார்த்தா இதான் வில்லேஜில் தானே எண்டு போர்ட்டல் இருக்கும். அதனால் என் வீட்டு இது கீழேயே வில்லேஜ் ஒன்று இருக்குது. அப்புறமா இன்னொரு பிளேஸ் வந்தான். அவன் தலை மேலேயே 2 தட்டி உக்காருன்னு மாதிரி இப்போ சாவச்சிட்டேன். இவன் வந்து ஒரு பிளேஸ் ராட் தந்தான். இப்போ நம்மக்கிட்ட 6 இது பவுட்ரு வேணும். இன்னொருத்தன் திருப்பியும் ஸ்பான் ஆனால் அவனும் திருப்பியும் இது மண்டை மேலேயே போட்டேன். இவனும் ஒரு பிளேஸ் ராட் தந்தான். இவன் இப்போ நம்மக்கிட்ட 6 வந்துச்சு. அவ்வளோதான் போதும். 6 வந்தோடனே நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லைன்னு வீட்டுக்கு போகிறான்னு போயிட்டு இருந்தேன். வீட்டுக்கு போகிறப்போ தான் இங்கே நிறைய பிக்லின்ஸ் இருந்தாங்க. அப்புறமா இங்கே நிறைய மண்ணெலாம் இருந்தது. சோல் பயாமி தான் என் வீடு இருக்குதுன்னு சோல் பயாமிக்கு போயிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தா வழியே இல்லை. அதனால் யூட்டன் வச்சு போனேன். போகிறப்போ தான் ஒன்று பார்த்தேன். அதுவாது இப்போ மேலே ஏறி போகிறேன்னா திருப்பியும் போவேன் பொறுமையாக பாருங்களேன். பார்த்தீங்கன்னா ஒரு பேஷனுக்கு இதெல்லாம் நான் இங்கே வந்ததே இல்லை. அதுவாது வந்து ஒரு வரவேற்பு குழு தலைவர் மாதிரி லாவாலாம் சுற்றி போட்டு வச்சுக்கிறாங்க. அப்புறமா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேஷனோட தலைவராக இங்கே இது தலைவர் இல்லை, வேலை செய்கிறவங்க வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அதுலேயும் சில பேர்லாம் பீஸ்ஃபுல்லில் வச்சுக்கிறேன். ஆனால் நான் இதுக்கு நிறையா வந்துடுவாங்க. இது ஸ்கெலிட்டன்னு வந்தோடனே இவன் அடிக்க வந்துட்டான். என் ஏரியாவுக்கு வரேன்னு ஆக்ஸ் வச்சுட்டு வரான். நானும் ஆக்ஸ் வச்சுட்டு வரேன்னு. ஆனால் அவன் கோல்டு வச்சுக்கிறேன். இது ஸ்டோன் ஆக்ஸ் வச்சுக்கிறேன். அப்புறமா இங்கே ஒருத்தன் பிக்லின்னு ஒருத்தன் தான். அவனுக்கு ஆரும் கொடுத்தரல, எதுவுமே கொடுத்தரல. ஆனால் சேஃபாக நம்மளுக்கு ஆட்டு ஏறினோடனே வெளில போய் அவனை இது சம்பவம் பண்ணலான்னு பார்த்தா அவன் எங்கேயோ டார்கெட் பண்ணி விட்றான். டே பிக்லின்னு முதல்ல ஸ்கெலிட்டன் கிட்டே போயிட்டு இது பண்ணி கற்றுக்கூடா. அப்புறமா வந்து பேசுடா. அப்புறமா அவனே கீழே போயிட்டான். அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா மல்டி ஷாட் 1ன்னு ஒரு கிராஸ்போ இருந்தது. ஓபி கிராஸ்போன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன்.
யூஸ் ஆகும். நான் ரிப்பேர் பண்ணிப்பேன். ஆன்வீலில் போட்டேன். ஆன்வீல் சேர்த்துக்கு ஒரு அயன் ஃபார்ம் தேவைப்படுது. நான் நெக்ஸ்ட்டு பாட்டில் கட்ட பார்க்குறேன். அப்புறமா கீழே போய் ஒருத்தன் வந்துட்டான். நல்லா ட்ராப்பாக மாட்டிக்கிட்டான். அதனால் இன்றைக்கி நீ ஆக்ஸ் வச்சுக்கிறேன், நான் கத்தி வச்சுக்கிறேன்னு யார் பெருசுன்னு பார்த்தா என் கத்தி தான் பெருசுன்னு நான் சாவச்சிட்டேன். அப்புறமா அவனும் ஈஸி தான், அவனும் ட்ராப் ஆகிட்டான். அதனால் கீழே 2 பேர் இருக்கிறாங்க. இன்னும் ட்ராப் ஆனவனே இவனை எப்படி அடிக்குதுன்னு பொறுமையாக போய் கீழே பார்த்திங்களா 2 லாவாலாம் ஊற்றி வச்சுக்கிறாங்க. அப்படியே இவனை அடிக்க அப்படியே இவன் கத்தி விட்டு போவேன். மேலே ஏறினேன். மேலே என்ன கீழே ஃபுல்லாக லாவா. ஏன்டா லாவா ஊற்றிக்கிறேன்னு கேட்டால் முடியாது, எதுவுமே சொல்ல மாட்றாங்க. அப்புறமா இங்கே ஸ்டோன்லாம் உடச்சி இப்போ பத்திரமா கீழே போகணுமே எப்படி? கீழே வேற ஒருத்த ஏம் பண்ணுறான். நான் என்ன பண்ணுறது? மல்டி ஷாட்டு ஒன்றில் ஒரு கிராஸ் பவ் இருக்குல்ல, அதில் பார்த்தா எதுவுமே பண்ண முடியல. இந்த கிராஸ் பவ் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ரிப்பேர் பண்ணி மெண்டிங் போட்டு அப்புறமா கிலோமீட்டர் மெண்டிங் போட்டு அன்பிரேக்கிங் 3 போட்டு வேறு என்ன போடலாம், ஃப்ளேம் ஒன்று போட்டுடலாம். கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த கிராஸ் பவ் யாராலையும் அடிக்க முடியாது. பார்த்திங்களா 2 சைடும் லாவா. இங்கே ஒருத்த பிக்லின் வேறு இருக்கிறான். அப்புறமா நான் உங்களுக்கு காப்பிக்கணும் ஒன்று. இந்த மாதிரி பேஷனில் ஒன்று கிடைக்கும். அதுவாது உள்ளே போனீங்கன்னு வைங்களேன், அவனை காமிக்கிட்டே இருங்க, வெயிட் பண்ணுங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உத்து பார்த்துங்கன்னா இவன் தான் ஐயோ கிளம்பிட்டேன், ஐயோ காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி மேலே இவனை பார்த்தீங்கன்னா என் மூக்கு 2 பெருசாக இருக்குங்க. அப்புறமா பிளாக் வச்சு மேலே ஏறலான்னு மேலே ஏறினேன். ஏற இவன் என்னால் அடிக்க போச்சு. அவனால் என்னை அடிக்க முடியல. அதனால் நான் அடிச்சிட்டேன். இவனால் ஆக்ஸே போயிடுச்சு, கத்தியே போயிடுச்சு. அதனால் ஆக்ஸ் வச்சு அடிச்சுட்டு மேலே ஏறிட்டேன். இவன் ஒரு நெதர் வாழ்கிற ஒரு பண்ணிங்க. ஓவர்லோவில் ஒரு பண்ணி இருக்கும், நெதர் வாலில் ஒரு பண்ணி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பண்ணி. அப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா கோல்டு பிளாக்கு விடுவேனா என்னன்னு சொல்லி டைமண்ட் பிக்ஸாக்ஸ் எடுத்து சும்மா தோண்டினேன். இது தோண்டி முடிச்சோடனே இந்த வீடியோ முடிச்சோன்னா அப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாமே பண்ணுறங்க. ஓகே, அப்புறமா எல்லாமே பார்த்து தோண்டி முடிச்சிட்டான்னு அப்புறமா பாய் சொல்ல மாட்டேன். பாய்.